வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும், இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு என்ன கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக போஸ்டிங் கிடைக்கும், இதை குறித்து இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல போகிறேங்க. நவம்பர் மாதம் 2லிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, நவம்பர் மாதத்தில் முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகளை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. நிறைய பேர் தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். தோல்வி அடைந்ததன் எதிரொலி காரணமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைந்து விட்டது. ஸோ கிட்டத்தட்ட பகுதி அளவுக்கு மேலே கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. அதனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய அடுத்த கட்டமாக ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. பிஜிடிஆர்பியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸை வெளியிட போகிறாங்க. அடுத்த நகர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ஃபைனலான ஆன்சர் கீஸை நமக்கு கிடைத்து விடும். ஸோ நிறைய பேருக்கு கூடுதலாக வேக்கன்சிஸையும் கொடுக்கணும், ஸோ கூடுதலாக மதிப்பெண்களையும் ஒரு பக்கம் கொடுக்கணும். அப்படின்றதுனால வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ கூடுதலான வேக்கன்சிஸை நிச்சயமாக கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். எந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் அதிகரிக்கும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கேள்விக்குறியாக இருக்குது. எல்லார் தரப்புலையுமே பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அதிகரிக்குமா? ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரே இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அதிகமாக யோசிக்கிறாங்க. வேக்கன்சிஸ் அதிகரிக்குமா அதிகரிக்காதா, எந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், 1996 அப்படின்ற ஒரு வேக்கன்சிஸை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, இதை தாங்க எல்லா தரப்புலேருந்துமே இது கேள்விகள் மேலே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் அப்படின்றது நமக்கு இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஒரு கூடுதலான வேக்கன்சிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சப்ஜெக்ட் வைஸான வேக்கன்சிஸும் நமக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்காகவே நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த முதுகலை பட்டதாரியோடைய ஆசிரியர் தேர்வில் டிபார்ட்மெண்ட் வைஸான வேக்கன்சிஸ் பட்டியலை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுவும் மட்டுமே இல்லை, வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே 100லிருந்து 200 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு அந்த இடத்துல பணி வாய்ப்பும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது முதற்கட்டமாக நடக்கும். அடுத்து போனஸ் மதிப்பெண்களையும் வழங்க போகிறாங்க. ஸோ கட் ஆஃபில் போனஸ் மதிப்பெண்கள் கூடுதலாக 1லிருந்து 5 மதிப்பெண்கள் போனஸாகவும் வழங்கிருக்காங்க. ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டு ஜிடி 103, பிசி 98, எம்பிசி 90, பிசி முஸ்லீம் 88, எஸ்சி 85, எஸ்சி 80, எஸ்டி 81, பிஎஸ்டி -2, உமன்னா அதுலேருந்து -3. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜிடி 100, பிசி 94, எம்பிசி 88, பிசி முஸ்லீம் 83, எஸ்சி 82, எஸ்சிஏ 79, எஸ்டி 80, பிஎஸ்டியும் கிடையாது. அடுத்து எஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடி 103, பிசி 99, எம்பிசி 98, பிசி முஸ்லீம் 96, எஸ்சி 98, எஸ்சிஏ 90, எஸ்டி 91, பிஎஸ்டி -2, உமன்ஸ் -3. அடுத்து எக்கனாமிக்ஸை பார்க்குறப்ப ஜிடி 92, பிசி 90, எம்பிசி 80, பிசி முஸ்லீம் 75, எஸ்சி 87, எஸ்சிஏ 78, எஸ்டி 79, பிஎஸ்டி -2, உமன்னா -5. அடுத்து மேக்ஸை பார்க்குறப்ப ஜிடி 105, பிசி 102, எம்பிசி மற்றும் டிஎன்சி 100, பிசி முஸ்லீம் 97, எஸ்சி 90, எஸ்சிஏ 93, எஸ்டி 94, பிஎஸ்டி -2, உமன்ஸ் -7. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஜிடி 104, பிசி 99, எம்பிசி மற்றும் டிஎன்சி 97, பிசி முஸ்லீம் 96, எஸ்சி 92, எஸ்சிஏ 87, எஸ்டி 88, பிஎஸ்டிஎம் -2, உமன்ஸ் -5.
அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஜிடி 94, பிசி 89, எம்பிசி 85, பிசி முஸ்லீம் 85, எஸ்சி 82, எஸ்சிஏ 80, எஸ்டி 75 to 80, பிஎஸ்டிஏ -2, உமன் -3. அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஜிடி 100, பிசி 98, எம்பிசி மற்றும் டிஎன்சி 95, முஸ்லீம் 93, எஸ்சி 94, எஸ்சிஏ 88, எஸ்டி 80, பிஎஸ்டி -3, உமன்னா -5 கழித்து கொள்ளப்படும். ஸோ கவலையே பட வேண்டாம். ஸ்டார் கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு இந்த ஆண்டு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்டார் கேள்விகளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரையாகவும் 10 மதிப்பெண்கள் கூடுதலாக கொடுக்க போகிறாங்க. சிவி லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பிஜிடிஆர்பியுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு நமக்கு வெளியிட போகிறாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பியில் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.